இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து இத்தனை வருஷம் ஆகி நான் ஒரு டைம் கூட இதை வந்து டேஸ்ட் பார்த்ததில்ல, சாப்பிட்டதும் இல்லை. இன்றைக்கி வந்து கிடச்சிது, அதனால் இதை வந்து செஞ்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் கீரை. அதுக்கு ஒரு 4 பல் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, அப்புறம் சீரகம், மிளகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, அப்புறம் அந்த முடக்கத்தான் கீரையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா வழுவழுப்பாக இருக்கும். கொஞ்சம் கொரகொரன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை வந்து தோசை மாவில் வந்து நம்ம வந்து கலக்கிக்கலாம். தோசை மாவு, இட்லி மாவு, பணியார மாவு இந்த மாதிரி எதுலனாலும் கலக்கிக்கலாம். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. மூட்டுக்கால் வலி, அப்புறம் உடல் சோர்வு இதெல்லாம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தோசை ஊற்றி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிட்டோம். உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அந்த கீரையோட இதே வந்து கொஞ்சம் கூட தெரியல. நீங்களும் வந்து இதே மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.